இவ்வளோ இதுக்கு அரசாங்கம் நமக்கு என்ன செய்யுது, அதனால் அதுக்கு வரியை மறைப்போம் அப்படிங்கும்போது அந்த பணம் வந்து பிளாக் மணி ஆகிடுது. நான் தங்கம் வாங்குறதுனால அரசாங்கத்துக்கு அது எப்படியே ஒரு பர்டன் ஆகுது, ஏன் ஒரு வருஷத்துக்கு வாங்க வேண்டாங்கிறாங்க. நீங்கள் வாங்குற ஒரு கிராம் தங்கமும் வெளிநாட்டிலேருந்து வருது, அதுக்கு இந்திய அரசாங்கம் டாலராக கொடுக்குறாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டாலருக்கு 82 ரூபாய் இருந்தது, இன்னைக்கு ஒரு டாலருக்கு 96 ரூபாய் வந்துடுச்சு. இப்போ அந்த டாலருடைய கையிருப்பு குறைய குறைய அது நம்ம நாட்டுக்கு ஆபத்து. இப்போ கோல்டு இடிஎஃப்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா? எப்போ வேணாலும் விற்றுக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் 1 கிராம் தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது, 100 ரூபாய் 200 ரூபாய் தான் வாங்கலாம். இந்த மாதிரி சில நிறைய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது, அது முன்னாடி சில மைனஸ் பாயிண்ட்டும் கண்டிப்பாக இருக்குது. இவங்க ஏன் வந்து ஏற்றுமதிக்கு அதிகமாக்கிறதுக்கு ஒரு வழிவகை பண்ணலாமே, இறக்குமதியை குறைக்கிறதுக்கு இப்போ நீங்கள் 96 ரூபா கொடுக்கணும். அப்போ என்ன ஆகும், உள்நாட்டில் விலைவாசிகள் ஏறும், இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியாகும், இன்ஃப்ளேஷன் ஆகும், மக்களுக்கு பாதிப்பு வரும், ஸோ பொருளாதார பாதிப்பு வரும். வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நம்ம நாட்டு பங்குச்சந்தை மேலே இருக்கிற நம்பிக்கை இழந்துட்டாங்க. இந்த 2 ஆண்டுகள் 4 மாதத்தில் பார்த்தீங்கன்னா 8 லட்சம் கோடி, எத்தனை சைபர் இருக்குன்னு நமக்கு தெரியாது. டாலருடைய ப்ரெஷர் எங்கேருந்து வருதுன்னா கச்சா எண்ணெயிலேருந்து வருதுன்றது உண்மைதான், தங்கத்திலேருந்து வருதுன்றது உண்மைதான். இருந்தாலும் இந்த வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வெளியே போகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம கொடுக்குற டாலர் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. தங்கம் வாங்குறத வந்து ஒரு வருஷத்துக்கு தள்ளி போடுங்க அப்படின்னு சொன்னா அடுத்த 2 நாள்லயே இம்போர்ட் டாக்ஸுமே வந்து ஏறிடுச்சு. பிசிக்கல் கோல்டு வச்சிருக்கிறவங்க, இடிஎஃப்ல வச்சிருக்கிறவங்களும் பயப்படுறாங்க, நம்ம தங்கம் வாங்கலாமா வச்சுக்கலாமா இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. இந்த டைம்ல என்ன பண்ணலாம் சார்? இந்த தங்கம் இது எப்பவுமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, ஒரு டைலமா. தெர் இஸ் அ பாயிண்ட் அட் விச் அன் ஹானஸ்ட் மேன் பிகம் டிஸ்ஆனஸ்ட், எ பாயிண்ட் அட் விச் எ டிஸ்ஆனஸ்ட் மேன் பிகம்ஸ் ஆனஸ்ட். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு சிங்கப்பூர் மாதிரி நாடுகளில் வரிகள்லாம் ரொம்ப குறவாக இருக்கும். வரிகள்லாம் ரொம்ப குறவாக இருக்குது, அதனால் நம்ம எதுக்கு நம்முடைய வருமானத்தை மறைக்கிறது, அதுக்கு வரியை கட்டிட்டோம்னாக்கா மீதி பணம் எல்லாம் நமக்கு ஒயிட் மணியாக இருக்கும், நம்ம பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுலாம் வசதியாக இருக்கும் அப்படின்னு எல்லாருமே நேர்மையாக வரி கட்டிவிடுவாங்க. வேறு ஏதோ ஒரு நாட்டில் வந்து வரிகள் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு வச்சுங்களேன், அதை மறைக்கலாம். இவ்வளோ வரி கட்டணுமா, இவ்வளோ வரி கட்டணும், இதுக்கு அரசாங்கம் நமக்கு என்ன செய்யுது, அதனால் அதுக்கு வரியை மறைப்போம் அப்படிங்கும்போது அந்த பணம் வந்து பிளாக் மணி ஆகிடுது. ஸோ அப்போ நீங்கள் வந்து டேக்ஸ் வாங்கும்போது என்ன லெவலில் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதுதான், அதை பற்றி பேசும்போது தான் அந்த பி. சிதம்பரம் அதை சொன்னார். ஓகே, டேக்ஸ் குறைவாக இருந்தால் கம்ப்ளைண்ட்ஸ் அதிகமாக இருக்கும், ஓகே, டேக்ஸ் அதிகமாக இருந்தால் கம்ப்ளைண்ட்ஸ் குறவாக இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் என் பாயிண்ட் அட் விச் ஹானஸ்ட் மேன், ஹானஸ்ட்டாக டேக்ஸ் பே பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட வரி 60-70%னா கோயின் தாங்குவாங்க. ஓகே, வரிகள் வந்து ரொம்ப குறைவு 15% தான் அப்படின்னா டிஸ்ஆனஸ்டாக இருக்கிறவங்க கூட முயற்சி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல தான் வந்து இந்த இறக்குமதி வரி. இப்போதைக்கு இறக்குமதி வரி கிட்டத்தட்ட 15% ப்ளஸ் அது ஒரு ஜிஎஸ்டி ஒரு 3% சேர்ந்து 18%க்கும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கு. இது எப்படி வந்து ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு பர்டனா மாறும்? நான் தங்கம் வாங்குறதுனால அரசாங்கத்துக்கு அது எப்படியே ஒரு பர்டனா ஆகுது, ஏன் ஒரு வருஷத்துக்கு வாங்க வேண்டாங்கிறாங்க. இது நிறைய பேருக்கு வந்து இது பத்தின ஒரு புரிதல் இல்லை. உங்களுக்கு வருமானம் வருது, உங்களுக்கு சம்பளம் வாங்குறீங்க, ப்ளஸ் வேற ஏதாவது கொஞ்சம் வருமானம், வீட்டு வாடகை, ஏதோ பல வகையில் வருமானம் வருது. ஸோ உங்களுக்கு வருமானம் பல வகையில் வரும், செலவு பல வகையில் ஆகும். அந்த வருமானம் எவ்வளோ வருது, செலவு எவ்வளோ ஆகுது, அதோட டிஃப்ரென்ஸ் தான் உங்களுடைய சேமிப்பு. ஸோ வருமானத்தை விட செலவு வந்து கொஞ்சம் குறவாக இருக்கணும், அப்போ தான் உங்களால் சேமிக்க முடியும். இல்லைன்னா நீங்கள் மேற்கொண்டு கடன் வாங்க வேண்டி வரும். இதே போல தான் ஒரு நாட்டுக்கும் வருமானம்ன்றது வரும். அந்த வருமானம்ங்கிறது வந்து ஜிஎஸ்டி வரியாக இருக்கலாம், இறக்குமதி வரியாக இருக்கலாம், இன்கம் டேக்ஸாக இருக்கலாம், பல வகையில் அவங்களுக்கு வருமானம் வரும். அதே போல் செலவுகளும் இருக்கும், ரோடு போடுறாங்க, பிரிட்ஜு கட்டுறாங்க, செலவுகளும் இருக்கும். ஸோ அந்த வரவு மைனஸ் செலவு. ஆனால் இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு 2 வகையான வருமானம் இருக்குது. இப்போது நான் உங்களை பற்றி பேசும்போது சொன்னேன் வருமானம் வருது செலவு வருதுன்ட்டு. இப்போ நான் இருக்கிறேன், நான் வந்து ஒரு என்ஆர்ஐ அப்படின்னு வச்சுங்களேன், நான் ரெசிடென்ட் இந்தியன் அப்படின்னா எனக்கு, நான் இது அமெரிக்காவில் வேலை செய்கிறேன், எனக்கு டாலர்லேயும் வருமானம் வரும், ப்ளஸ் இங்கே ஏதோ வீட்டு வாடகை அது இதுன்னு சொல்லிட்டு இந்திய ரூபாயிலையும் வரும். ஸோ எனக்கு வர வருமானம் வந்து இந்திய ரூபாயிலையும் வரும், அமெரிக்கன் டாலர்லையும் வரும். அதே போல் நான் செலவு பண்ணுறதும் இந்திய ரூபாயிலையும் செலவு பண்ணுவேன், அமெரிக்கன் டாலர்லையும் செலவு பண்ணுவேன். கரெக்டுங்களா? அதே போல் தான் இந்திய அரசாங்கத்துக்கு வந்து ஒன்று வருமானம் வருது, செலவு வருது, அது இந்தியாவுக்குள்ளே இருக்கிறது, அது தனி. ஓகே, இது இல்லாமல் நாம் ஏற்றுமதி பண்ணும்போது நமக்கு டாலராக பணம் உள்ளே வரும். அதே போல் இறக்குமதி பண்ணும்போது நாம் டாலரை தான் கொடுக்கணும். ஓகே, அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டாலரில் வருமானம் வருது, டாலரில் செலவும் ஆகுது. ஓகே, அப்போது நம்ம குடும்பத்தை பற்றி பேசும்போது சொன்னீங்களா, வருமானம் அதிகமாக இருக்கணும், செலவு குறைவாக இருக்கணும். அதே போல் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா நமக்கு வருமானம் வரும், டாலர் வருமானம் வரும், செலவும் ஆகும். ஓகே, ஆனால் வருமானத்தை விட செலவு குறைவாக இருக்கணும். ஆனால் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் வருமானத்தை விட செலவு அதிகமாக இருக்குது. ஏன் செலவு அதிகமாக இருக்குனாக்கா, நம்முடைய ஏற்றுமதி குறைவு, இறக்குமதி அதிகம். அந்த இறக்குமதியில் அதிகபட்சமாக இறக்குமதி நம்ம பண்ணுறது வந்து
கச்சா எண்ணெயும் தங்கமும். ஸோ நீங்கள் என்ன விலை வேணாலும் கொடுக்க தயாராக இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் வாங்குற ஒரு கிராம் தங்கமும் வெளிநாட்டிலேருந்து வருது. அதுக்கு இந்திய அரசாங்கம் டாலராக கொடுக்குறாங்க. இப்போ அந்த டாலருடைய கையிருப்பு குறைய அது நம்ம நாட்டுக்கு ஆபத்து. ஸோ அதுக்காக தான் பிரைம் மினிஸ்டர் வந்து நீங்கள் ஒரு வருஷத்துக்கு வாங்காதீங்க, ஒரு வருஷத்துக்கு நம்ம வாங்குறதை நிறுத்தினோம்னா அவங்களுக்கு டாலர் அந்நிய செலாவணி மிச்சமாகும். அதாவது அந்நிய செலாவணி கையிருப்பு குறையும். அந்நிய செலாவணி கையிருப்பு குறைய இந்திய ரூபாயோட மதிப்பு குறையும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டாலருக்கு 82 ரூபாய் இருந்தது. இன்னைக்கு ஒரு டாலருக்கு 96 ரூபாய் வந்துடுச்சு. ஆமாம், இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது இருக்கிறதுலே 96 ரூபாய். என்னுடைய தந்தையார் 1978 வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனார். அப்போ அவருக்கு US டாலரில் தான் சம்பளம் கொடுத்தாங்க. அப்போ ஒரு US டாலரோட மதிப்பு 5 ரூபாய். இன்றைக்கி அது 96 ரூபாய். ஸோ இப்போ நம்முடைய இந்திய ரூபாயோட மதிப்பு குறைய நமக்கு என்ன ஆகும்? எதிர்காலத்தில் நம்ம இறக்குமதி பண்ணுற பொருட்களோட விலை நமக்கு இன்னும் ஜாஸ்தி கொடுக்கணும். தங்கமோ வெள்ளியோ அல்லது கச்சா எண்ணெயோ எல்லாமே US டாலரில் தான் ட்ரெண்ட் நடக்குது. ஸோ ஒரு US டாலர்னு வச்சுப்போம். போன வருஷம் ஒரு US டாலர் இருந்தப்போ நீங்கள் 82 ரூபா கொடுத்துட்டு அந்த ஒரு US டாலருக்கு உண்டான பொருளை வாங்கணும். இப்போ நீங்கள் 96 ரூபா கொடுக்கணும். அப்போ என்ன ஆகும்? உள்நாட்டில் விலைவாசிகள் ஏறும். அப்போ உள்நாட்டில் விலைவாசிகள் ஏறினா என்ன ஆகும்? இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியாகும், இன்ஃப்ளேஷன் ஆகும், மக்களுக்கு பாதிப்பு வரும். ஸோ பொருளாதார பாதிப்பு வரும். இந்த ஒரு வருஷத்தில் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்ன விஷயங்கள் பண்ணலாம்? பொதுவாக வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், பிரைம் மினிஸ்டரே அப்படி சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னேன். அப்போ நம்ம சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. பொதுமக்கள் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை அவங்க கண்டிப்பாக செய்வாங்க. அரசாங்கமே என்ன செய்யணும்னா, அதாவது நான் உங்ககிட்ட சொன்னேன், இறக்குமதி நமக்கு அதிகமாக இருக்குது, ஏற்றுமதி குறைவாக இருக்குது, அதனால் டாலர் பிரச்சனை வருது, அதனால தான் இதெல்லாம் பேசுகிறாங்க இல்லையா? பொதுமக்களை பார்த்து நீங்கள் இதெல்லாம் இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்கிறத விட இவங்க ஏன் வந்து ஏற்றுமதிக்கு அதிகமாக்கிறதுக்கு ஒரு வழிவகை பண்ணலாமே, இறக்குமதியை குறைக்கிறதுனா எப்படின்னா, இப்போது ஒரு கச்சா எண்ணெய் நம்ம இறக்குமதி பண்ணுறோம், உள்நாட்டிலே வந்து எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணி உள்நாட்டிலே வந்து கச்சா எண்ணெயை நம்ம தயாரித்தோம்னாக்கா அல்லது பூமியிலேருந்து எடுத்தோம்னா இறக்குமதியை குறைக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி இவங்க வந்து பண்ணணும். குறிப்பாக வந்து பிரைம் மினிஸ்டர் இந்த மாதிரி பேசுனது ஒரு காரணமே என்னென்னா, இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இறங்கின்னு வருது. இந்திய ரூபாயோட மதிப்பு இறங்குறதுக்கு கச்சா எண்ணெய் இறக்குமதி ஒரு காரணம், தங்கம் ஒரு காரணம், இதெல்லாம் ஒரு காரணமாக இருந்தாலுமே முதல் காரணமாக மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று இருக்குது. அதை வந்து அவங்க அட்ரஸ் பண்ணாமல் மீதியெல்லாம் வந்து அட்ரஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் பாருங்க. இந்திய அரசாங்கத்தினுடைய வரி கொள்கைகள், பங்குச்சந்தை சார்ந்த வரி கொள்கைகள், அது வந்து ஒரு வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு அதிருப்தியை கொடுத்துருக்குது. அட்ராக்டிவா இல்லை. ஆமாம், அதிருப்தியை கொடுத்துருக்குது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்க. பங்குச்சந்தையில் நீங்கள் ஒரு பங்கை வாங்கி ஒரு வருஷத்துக்குள்ளார விற்றீங்கனால் வர லாபத்துக்கு நீங்கள் டேக்ஸ் கட்டணும். அது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் சொல்லுவாங்க. அது 10% இருந்தது, அதை அப்புறம் 15% மாற்றினாங்க, அப்புறம் அதை 20% மாற்றினாங்க. அதே போல் நீங்கள் ஒரு பங்கு வாங்கி ஒரு வருஷம் கழிச்சு நீங்கள் விற்றீங்கனால் அது வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ்னு வரும். அது 0ல் இருந்தது, அந்த 0லேருந்து 10% ஆக்கி 10லேருந்து 12% ஆக்கினாங்க. அதே போல் கம்பெனிங்க நமக்கு லாப ஈவுத்தொகைன்னு சொல்லுவாங்க, டிவிடெண்ட். அந்த டிவிடெண்ட்டை நம்ம கொடுக்கும்போது நம்ம அதுக்கு டேக்ஸ் பே பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு இருந்ததை மாற்றி இப்போது அந்த டிவிடெண்ட்டை நம்முடைய இன்கமில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இன்கம் டேக்ஸ் ஸ்லாபில் நம்ம பே பண்ணணும். இப்போ பெரும்பாலான ஒரு அல்ட்ரா சென்னை கிளைண்ட்ஸ்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 42% டேக்ஸ் வரும். இப்போ முன்னாடி 0 டேக்ஸ் பே பண்ணவங்க இப்போ 42% டேக்ஸ் பே பண்ணாங்க. இந்த மாதிரி பங்குச்சந்தை சார்ந்த ஒவ்வொரு விஷயத்திலையுமே இவங்க வந்து வரிகளை ரொம்ப அளவுக்கு அதிகமாக ஏற்றிட்டாங்க. இதனால் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நம்ம நாட்டு பங்குச்சந்தை மேலே இருக்கிற நம்பிக்கை இழந்துட்டாங்க. இதனால் என்ன நடந்ததுனால் 2024 வருஷம் கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி அப்படிங்கிற அளவுக்கு பங்குகளை இந்தியாவில் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் விற்றுருக்குறாங்க. 2025 இன்னொரு 3,06,000 கோடி விற்றுருக்குறாங்க. இந்த வருஷம் கிட்டத்தட்ட கடந்த 4-5 மாதத்திலேயே கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி விற்றுருக்குறாங்க. 4 மாதத்துலேயே. ஆமாம், இந்த 2 ஆண்டுகள் 4 மாதத்தில் பார்த்தீங்கன்னா 8 லட்சம் கோடி. எத்தனை சைபர் இருக்குன்னு நமக்கு தெரியாது. 8 லட்சம் கோடி அப்படிங்கிற அளவுக்கு பங்குகளை விற்றுட்டாங்க. சரி, அவங்க விற்றுட்டு போட்டோமே அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க விற்றுட்டாங்கன்னா அந்த பணத்தை என்ன பண்ணுவாங்க? டாலர்ஸாக எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ அந்த டாலர்ஸை யார் கொடுக்கணும்? நம்ம தான் கொடுக்கணும். ஸோ அப்போது டாலருடைய ப்ரெஷர் எங்கேருந்து வருதுன்னா கச்சா எண்ணெயிலேருந்து வருதுன்றது உண்மை தான், தங்கத்துலேருந்து வருதுன்றது உண்மை தான். இருந்தாலும் இந்த வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வெளியே போகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம கொடுக்குற டாலர் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. இதனால் இவங்க என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, ஒரு வெளிநாட்டு முதலீட்டாளர்களை கூப்பிட்டு பேசி, ஏங்க இவ்வளோ விற்கிறீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள்
அப்படின்னு சொன்னால் அவங்க ஓரளவு சொல்லுவாங்க, இல்லைங்க நீங்கள் கொஞ்சம் டேக்ஸ் ரொம்ப ஏற்றிட்டீங்க, அந்த டேக்ஸை கொஞ்சம் குறைக்கலாம்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களுடைய வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வெளியே போகிறத தடுத்து நிறுத்திருக்கணும். ஆனால் நம்முடைய நிதி அமைச்சர் என்ன பண்ணாங்க, ஒரு நாள் பாராளுமன்றத்தில் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள்லாம் வருவாங்க போவாங்க, அதை பற்றிலாம் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை, வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் எவ்வளோ விற்றாலும் அதுக்கு சமமாக நம்ம உள்நாட்டு முதலீட்டாளர்கள் வந்து முதலீடு பண்ணி பங்குச்சந்தையை பெரிய லெவலில் விழாமல் காப்பாற்றிடுவாங்க. நான் வந்து அந்த எஸ்ஐபியை கண்டினியூ பண்ணலாமா, இல்லை ஒரு ஹால்ட் பண்ணிவிட்டு இப்போதைக்கு நான் கொஞ்ச நாளைக்கு வந்து ஒரு எஃப்டியில் கொஞ்சம் ஒரு ஆர்டி போட்டு வச்சுக்கலாமா, அதில் இருக்கிற அது நான் அந்த டேர்மில் தான் கேட்குறேன். அதான் அதுக்கு தான் வந்து சரியான பதில் என்னென்னா, முதல்ல வந்து உங்களுடைய சேமிப்பு இருக்குதுன்னு வச்சுப்போம். ஏதோ நீங்கள் ஒரு 50,000 சம்பளம் வாங்குறீங்க, 40,000 செலவாகுது, மீதி 10,000 ரூபாய் சேமிப்பு இருக்குன்னா அந்த 10,000 நீங்கள் வந்து எஸ்ஐபியில் போடக்கூடாது. குறைஞ்சபட்சம் அதில் ஒரு 5,000 வந்து நீங்கள் வந்து ஒரு வங்கி வைப்பு நிதிலையோ அல்லது பாண்ட்லேயோ, நிலையான வருமானம்னு ஒன்று இருக்குது, நிலையற்ற வருமானம்னு ஒன்று இருக்குது. நீங்கள் வங்கியில் வைப்பு நிதியில் வைக்கிறீங்க, அது வந்து நிலையான வருமானம். ஓகே, அது வந்து மாறுபடாது. வருஷத்துக்கு 7% வட்டினா 7% தான் வட்டி, அது கூடவும் கூடாது குறையும் குறையாது. ஆனால் பங்குச்சந்தையில் போட்டிங்கன்னா உங்களுக்கு 20% வரலாம், -10% போகலாம். அதனால் உங்ககிட்ட இருக்கிற தொகையில் குறைஞ்சபட்சம் 50% நீங்கள் வந்து நிலையான வருமானம் தரக்கூடிய முதலீடாக பண்ணணும். மீதி 50% பரவாயில்ல, நம்ம ரிஸ்க் எடுக்கலாம், வந்தாலும் பரவாயில்ல வரலனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தோடு நீங்கள் வந்து எஸ்ஐபி தொடர்ந்து பண்ணலாம், தப்பு இல்லை. ஓகே. கோல்டு இடிஎஃப்ல நிறைய பேர் வந்து இப்போ பணம் முதலீடு பண்ணுறாங்க. என்னால் 1 கிராமுக்கு வந்து 14,000 ரூபாய்லாம் என்கிட்ட கிடையாது, பட் ஸ்டில் ஒரு 100 நான் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு போயிட்டுருக்கிற போது அதில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயம் கேள்விப்பட்டது என்னன்னாக்கா, அந்த யார் வந்து அதை கொடுக்குறாங்களோ, அந்த கோல்டு இடிஎஃப் கொடுக்குறவங்க தங்கம் மட்டும் இல்லாமல் வேறு ப்ராடக்ட்ஸ்லேயுமே வந்து அவங்க பணத்தை வந்து அவங்க வச்சுக்கலாம் அப்படிங்கிற போது அதில் ஒரு சலசலப்பு ஏற்பட்டுச்சு. இந்த இடிஎஃப் பண்ணுற நிறுவனங்கள் கோல்டாக மட்டும் இல்லாமல் அவங்க வந்து இல்லை நீங்கள் கோல்டு இடிஎஃப்னு நீங்கள் பணத்தை போட்டிங்கன்னா அந்த பணத்தை வச்சு அவங்க கோல்டு மட்டும்தான் வாங்கணும், வேறு எந்த காமோடிட்டியும் அவங்க வாங்கக்கூடாது, அது சட்டப்படி கொட்டுறோம். ஓகே, அந்த மாதிரி செய்யக்கூடாது, செய்ய மாட்டாங்க. ஓகே, பட் இப்போ கோல்டு இடிஎஃப்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா? லைக் இப்போ இருக்கிற சூழலில் கோல்டு இடிஎஃப் தாராளமாக நீங்கள் பண்ணலாம். அதுக்கு சில ப்ளஸ் பாயிண்ட்டும் இருக்குது, சில மைனஸ் பாயிண்ட்டும் இருக்குது. ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அதை பாதுகாக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது டிமேட் அக்கௌண்ட்டில் இருக்கும், எப்போ வேணாலும் விற்றுக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் 1 கிராம் தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது, 100 ரூபாய் 200 ரூபாய் தான் வாங்கலாம். இந்த மாதிரி சில நிறைய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. அதுக்கு முன்னாடி சில மைனஸ் பாயிண்ட்டும் கண்டிப்பாக இருக்குது. சிலர்லாம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த பற்றிய நாலேஜ் இருக்காது. ஒரு கிராமத்தில் இருக்கிறாங்க, அவங்க ஏதோ கையில் கொஞ்சம் சேமிப்பு வச்சுன்னு மூக்குத்தி கம்மல்னு வாங்குவாங்க, அது பண்ண மாட்டாங்க. அப்புறம் நான் ஒரு தடவை என்னுடைய மனைவி கிட்ட சொன்னேன், நான் கொஞ்சம் தங்கம் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லை தங்கம்லாம் வாங்கினா வேண்டாம், இந்த தங்க பத்திரம் இருக்குது அது வாங்கலாம் அப்படின்னா, நான் கல்யாணத்துக்கு போகும்போது பத்திரத்தை எங்கே கழுத்தில் மாட்டின்னு போக முடியும். ஓகே. ஸோ அதாவது இந்த தங்கம் அப்படிங்கிறது வந்து அது ஒரு அழகு பொருளாகவும் பார்க்கப்படுகிறது, அது ஒரு முதலீட்டு மட்டும் பார்க்குறதில்ல. அப்போ அது அழகு பொருளாக பார்க்கப்படும்போது அப்போ அதுக்கு வந்து நீங்கள் வந்து இடிஎஃப்பில் வாங்கினீங்கன்னாக்கா இப்படி ஒரு இதுவாகும். ஓகே. ஒரு நம்ம வீட்டு பெண்கள்லாம் பாரு, எங்கள் வீட்டுக்காரர் என் மேலே எவ்வளோ பாசமாக இருப்பார், 50 பவுனில் என்ன நகை வாங்கி கொடுத்துருக்கிறாருன்னு ஒரு பெருமை சொன்னீங்கன்னாக்கா, இடிஎஃப்ல வச்சுருந்தா அதை போய் சர்டிஃபிகேட் போய் காமிக்க முடியாது. எஸ்ஐபி மாதிரி எஸ்டபிள்யூபி அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து ரொம்ப பரிச்சயமாக எல்லாருக்கும் தெரிய வருது. அது வந்து உங்களுக்கு லைஃப் லாங் உங்கள் பணம் வந்து அது அக்ஷய பாத்திரம் மாதிரி உங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி தான் நடக்குமா, இல்லை அதில் ஏதாவது வந்து சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்கா? எஸ்டபிள்யூபி அப்படின்னால சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் அப்படின்னு பேர் அதுக்கு. அதாவது எப்படி நம்ம வந்து ஒவ்வொரு மாதமும் முதலீடு பண்ணுறோமோ அது எஸ்ஐபி அப்படின்ட்டு. நம்ம கார்பஸ் ஓரளவுக்கு பெருசாகிடுச்சு, நமக்கு ஒரு 60 வயசு ஆகிடுச்சு, இதுக்கு மேலே நமக்கு வருமானம் நின்று போச்சு அப்படின்னும்போது மாதம் ஒரு தொகையை விற்றுட்டு நம்ம கைக்கு கொண்டு வரோம். ஓகே. ஸோ அதுக்கு பேர் தான் வந்து எஸ்டபிள்யூபி. நீங்கள் நிலத்தை விற்றுட்டு பணத்தை ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் அதை வாங்கினீங்கன்னா அது எஸ்டபிள்யூபி கிடையாது. ஓகே. பணத்தை விற்று நம்ம பேங்க்கில் எஃப்டி போட்டோம்னாக்கா அந்த எஃப்டியில் ரிட்டர்ன் வரப்போகுது. ஓகே. ஸோ மேபி இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நான் ஒரு நிலத்தை விற்றுட்டு பணத்தை பேங்க்கில் எஃப்டி போடுறேன். அது எஃப்டி போடும்போது ஒரு 1 கோடி ரூபாய் எஃப்டி போடுறேன், எனக்கு ஒரு மாதத்துக்கு 70,000 ரூபாய் வட்டி வரும். ஆனால் எனக்கு மாதத்துக்கு 1 லட்சம் ரூபாய் எனக்கு செலவு இருக்குது அப்படின்னா, அப்போ என்ன பண்ணோம், நீங்கள் மாதம் 1 லட்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட அசல் கொஞ்சம் குறைஞ்சினே போகும். ஓகே. கரெக்டுங்களா? அது வந்து ஆனுட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. எஸ்டபிள்யூபின்ற வார்த்தை வந்து நம்ம வந்து பங்குச்சந்தையில் மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. அந்த பங்குச்சந்தையில் எப்படி மாதம் ஒரு தொகையை நம்ம வாங்குகிறோமோ அதுபோல் மாதம் ஒரு தொகை வித்ட்ரா பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து எஸ்டபிள்யூபி.
ஓகே, பட் அது வந்து நீங்கள் அட்வைஸ் பண்ணுறீங்களா அது பண்ணலாம் அப்படின்றது? எஸ்டபிள்யூபின்றது வந்து அது ஒரு பொதுவான வார்த்தை. அதை நீங்கள் வந்து பல வகையில் பயன்படுத்தலாம். ஓகே. இப்போ எப்படின்னா நான் வந்து பங்குல முதலீடு பண்ணுறேன். ஸோ மாதம் மாதம் முதலீடு பண்ணுறேன். எப்போல்லாம் பங்குச் சந்தைகள் வந்து 10% ஏறுதோ அப்போ நான் வந்து ஒரு தொகையை நான் வெளியெடுக்கிறேன். ஓகே. அதுவும் வந்து சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளானில் தான் வரும். ஓகே. அல்லது நான் என்னுடைய வாழ்நாள் முழுக்க நான் நம்ம எஸ்ஐபி பண்ணிடுறேன். இப்போ எனக்கு வாழ்நாள் முடிஞ்சிடுச்சு, இதுக்கு மேலே எனக்கு வேலை கிடையாது, இதுக்கு மேலே ரிட்டையர்மெண்ட்டு, அப்போ நான் மாதம் மாதம் ஒரு தொகை எடுத்தேன்னா அதுவும் வந்து எஸ்டபிள்யூபி தான். ஸோ அந்த எஸ்டபிள்யூபின்றது வந்து ஒரு பொதுவான வார்த்தை. அது வந்து நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்க, உங்களுடைய தேவைகள் என்ன அப்படின்றத வச்சு தான் வந்து அதை வந்து நம்ம வந்து முடிவு பண்ண முடியும். ஓகே சார், இப்போது இன்னைக்கு இந்த ஈரான் போர்னாலையும் சரி, இந்த க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ்னாலையும் சரி, அண்ட் குறிப்பாக அந்த ஐடி அந்த பர்டிகுலர் அந்த ஸ்பேஸே வந்து ஏஐனால் வந்து பயங்கர ஒரு நிலையற்ற தன்மை ஒன்று இருக்குது. நிறைய பேர் இப்போ ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க அந்த வீடியோ பார்ப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து என்ன மாதிரியான ஒரு ப்ரிகாஷன் வந்து எடுத்துக்கலாம், லைக் டு சேவ் தேர் ஃபேமிலி, அந்த கல்ச்சர், அந்த லைஃப் ஸ்டைல் அவங்க மெயின்டைன் பண்ணுறதுக்கு? என்னைக்கு இந்த தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்ததோ அப்போ தான் வந்து தமிழ்நாடு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னணி மாநிலமாக, இந்தியாவிலே ஒரு முன்னணி மாநிலமாக வந்தது. தென்னிந்தியா முழுக்கவே வந்து மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டது. ஆனால் இப்போது நடக்கிற சில விஷயங்கள்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வருது, அதனால் வந்து இந்த ஐடி தகவல் தொழில்நுட்பத்தினுடைய தேவைகள் வந்து கொஞ்சம் குறையுது அப்படின்னு சொல்லிட்டு பங்குச்சந்தையிலும் அதுக்கேற்ற மாதிரி கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன விலை இருந்ததோ அதே விலையில தான் இப்போ இருக்குது டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், எக்ஸல் டெக்னாலஜி, இந்த மாதிரி ஸ்டாக்லாம். அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி முதலீடு பண்ணவங்க 5 வருஷம் கழிச்சு 0 ரிட்டர்னில் இருக்கிறாங்க. ஓகே, நஷ்டம் இல்லை, ஆனால் 0 ரிட்டர்ன். ஆனால் இந்த 5 வருஷத்தில் வங்கியில் வைப்பு நிதியில் வச்சிருந்தா எவ்வளோ கிடைச்சிருக்கும்? ஒரு வருஷத்துக்கு 7% வட்டினா கூட 5 வருஷத்துக்கு 35% வட்டி கிடைச்சிருக்கும். ஸோ அது இப்போதைக்கு வந்து அந்த துறை வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு துறையாக தான் இருக்குது. ஓகே, இதுக்கு அவங்க என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்கிற அளவுக்கு எனக்கு நிபுணத்துவம் கிடையாது. ஓகே, ஆனால் அவங்க எதையாவது பண்ணணும். இல்லை சார், நான் ஐடி துறையில் இருக்கிறவங்க, ஒர்க் பண்ணுறவங்க ரொம்ப நிலையற்ற தன்மையில் இருக்காங்களா, அவங்க ஃபினான்ஷியலாக என்ன பண்ணலான்றதை கேட்குறேன் நான். ஆமாம், பொதுவாக வந்து அதான் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, கரோனா வைரஸும் போது நிறைய பேருக்கு ஒரு மைண்ட் செட் வந்தது. ஓகே, நம்ம செய்கிற வேலை வந்து நமக்கு நிரந்தரம் இல்லை, நம்ம 2வது வருமானத்துக்கு ஏதாவது வழி பண்ணணும். ஸோ அதே தான் ஐடி துறையிலையும் வந்து எதிர்காலம் சரியில்லை, பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னா அதுக்கு மாற்று ஏற்பாடுகள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் அவங்க யோசனை பண்ணணும். அதனால் வந்து என்ன சொல்லுங்கன்னா, நமக்கு ஐடி துறையில் நமக்கு சம்பளம் நிறைய வருதுன்ட்டு செலவு நிறைய பண்ணக்கூடாது, ஒரு சேமிப்புக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கணும், அதை ஓரளவுக்கு நல்ல வகையில் முதலீடு பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ஒரு தனி மனிதனாக நம்மளால் பண்ண முடியுமே தவிர இதை மீறி நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். நிறைய விஷயங்கள் எங்களுக்காக நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.